ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட ரசிகர்லாம் வந்துட்டு நேற்றுலாம் வந்து ஃபுல்லாக பட்டாசை வாங்கி ஒரே வான வேடிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு டான்ஸ் தான். ஏன் அப்படின்னா விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றுறாங்களோ எல்லாருக்கும் அடி. கனியை ஒரு பக்கம் கலாய். விக்கல் சக்கரம் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, சார் நீங்கள் யாரை வந்து டார்ச்சர் பண்ணிங்க? நான் வார்டன் சார், உங்களுக்கு எப்பவுமே வார்டன் தான் டார்ச்சர் பண்ண பிடிக்கலன்ட்டார். மூஞ்சி மாறிச்சு. என்ன நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் அவருக்கு தெரிந்து விட்டதே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. எல்லாரையும் வச்சு செஞ்சார். செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு நேற்றோட நாளை வந்துட்டு அவரோட வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு அடி. சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி ஒரு அடியை கொடுத்தாரு விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, சாண்ட்ரா கிட்ட வந்து எஃப்ஜே சொன்ன விஷயங்களை ஒருவேளை எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசியிருந்தா விஜய் சேதுபதி அதை மறைச்சிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு என்ன திங்க் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவர் கொஞ்சம் நெக்கில் வந்து ஓகேண்ணா அப்படி இப்படிலாம் பேசியிருப்பார். என்ன எஃப்ஜே இதை என்கிட்ட வச்சுக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுறது வேறு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். இல்லைண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் டென்ஷன் ஆகிட்டு, சாண்ட்ரா அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படின்னு இருப்பார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் டென்ஷன் ஆனதுல தான் அதை சொன்னீங்களா? டென்ஷன் ஆகலாம் இதை சொல்லியிருப்பீங்களா? மைண்டு வருதா இல்லையா? ஸோ இது வந்துட்டு இவரே வந்து கெடுத்துக்கிட்டார் எஃப்ஜே. ஒன்று எப்படியே வெளியே வந்துச்சே இல்லைன்னு இவர் சப்போஸ் அது வந்துட்டு சாரிண்ணா இப்படியே நான் கமுக்கமாக இருந்திருந்தா விஜய் சேதுபதி இதை சொல்லியிருப்பாரான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அது உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். இப்போது கழுவி ஊற்றியாச்சு சரிங்களா? ஆனால் சுத்தமாக கேட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக ஆகலை. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியும் ஒரு சம்பவம்லாம் போகுது. இப்போ இந்த வாரமும் இருக்குது நிறைய சம்பவங்கள் எஃப்ஜேக்கு சரிங்களா? இதில் என்ன ஒரு பியூட்டினா, முடிஞ்ச உடனே விஜய் பார்வதி அவர்கிட்ட போய் பேச போகிறாங்க. ஒரு மனிதாபமானம். ஏன்னா எப்பயுமே ஒருத்தங்க அடி வாங்கிட்டாங்கன்னா அது யாரெல்லாம் பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்கன்றதை அங்கே அடி வாங்கினவங்களும் எதிர்பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நேற்று வந்து விஜய் பார்வதி கண் கலங்கினாங்க. வீடியோ வந்து நின்றுச்சு. ஒரு 3 பேர் தவிர்த்து எஃப்ஜே, வியானா, விக்கல் சக்கரம். அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வராரு, இந்தா வந்துட்டேன்னு. அவங்க மதிக்காமல் போயாடும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ யார் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்ஜேக்காக விஜய் பார்வதி அங்கே வந்து பேச வராங்க. உடனே ஒரு மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறாமா, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சும்மா என்கிட்ட எரிஞ்சு விடாதுன்னு. ஏன்னா இந்த குறும்படம் போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இது சரிங்களா? குறும்படம் தெரியும். அப்போ நான் குறும்படத்தை, அதாவது எஃப்ஜே வந்து விஜய் பார்வதியை பற்றி பேசின விஷயங்கள் முன்னாடி தெரிஞ்சுன்னா கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க, அவ்வளோ காண்டில் இருந்தாங்க. ஏன்னா அவர் பண்ண அத்தனையும் பொறுத்துக்கிட்டு வாடா நம்ம தாண்டா பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கே 4 பேர் புத்தி சொல்லி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ பொறுமையாக வந்துட்டு எஃப்ஜேவை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு தலையாக வேறு இருக்கார். நேற்றுலாம் வச்சு கிழிச்சாங்க. சரி இவங்க போய் கேட்டால் கொஞ்சம் கூட இல்லாமல், நீ யாரா இவக்கிட்ட போய் பேசுகிறவனும்போது, நீ இப்படி தாண்டா நான் வரும்போதெல்லாம் நீ தெரியண்டான்னு சொல்லிட்டு யாரான்னு கேட்டல, நான் போடா அப்படின்ட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இவர் விஜய் பார்வதி கேட்டவொடனே அவர் ஓடதை பார்க்கும்போது இந்த நாய்சேகர் படமா, வாயா எங்கள் ஏரியாவுக்கு வா, உங்கள் ஏரியாவை சொல்லிட்டு போகலாம், ஏரியா வேணுமா, ஏன்னா ரேஷன் கடை கொடுக்க போகிறேன், வாடா எங்கள் ஏரியாவுக்கு வளர்ச்சி ஓட்டுருவார் அவர். அந்த மாதிரி வந்துட்டு எஃப்ஜே ஓடுறாரு, வா வந்து பாருன்னு. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா அந்த குறும்படம் நடந்த மேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை உள்ளே உறுத்திருக்கலாம். ஐயோ இதை சொல்லிடுவாங்களோ. ஏன்னா அதாவது இவர் ஏன் தைரியமாக எஃப்ஜே எல்லாத்தையும் பண்ணுறாருன்னா, நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி நம்மளெல்லாம் அப்படிலாம் இது பண்ண மாட்டார். வெட்டிடுவேன்னு சொன்னதே ஒரு வாரம் கழித்து தான் கேட்டார். அதுவும் வந்து ஏதோ டென்ஷனில் கேட்டார். அதனால் நம்ம பேசாதான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தென்னாட்டில் பேஸ்டாப்பில். இப்போது அவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கும். அதனால் எதுக்கு விஜய் பார்வதி ஏற்கனவே வாயை பிடுங்குவா, அவகிட்டே எதுக்கு பேசி நம்ம மாடின்னு ஓடினாப்பில். செம்ம சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அவ்வளோ பயம் இருக்கா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த குறும்படம் மாதிரி அந்த மேட்டை சொன்னவொன்னே குனிஞ்ச தலை நிம்மறவே இல்லை. எல்லாரும் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட வந்து ரொம்ப ஓவராக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் ஏமாற்றிருக்காரு, எல்லாரையுமே. ஏன்னா அந்த கையில் ரத்தம் வந்தோடனே எல்லோரும் பதட்டமானாங்க. சபரிக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து சபரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சபரி இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அவர் நாங்கள் கூப்பிட்ட இடத்துல இல்லை. கூப்பிட்ட இடத்துலனா அவர் எங்கே இருந்தார்? வியானா கூட வெளியே இருந்தார். இப்போ என்னால் கிளாப் பண்ண, சபரி இதை தயவு செஞ்சு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த எஃப்ஜேவோட விஷயங்கள் நேற்று வந்து எஃப்ஜேவோட திமுறை வந்து பயங்கரமாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு அடக்குனார். ஆனாலும் அடங்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அராத்த மாதிரி அவளை சீக்கிரத்தை அடங்க மாட்டார். ஆனால் அடக்கிறதுக்கு எங்கள் அக்கா ஒருத்தி வரா அப்படின்ற மாதிரி ஆதரவு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஐயோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாமான்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
எஃப்ஜே விஷயத்தில் விஜய் சேதுபதி பண்ணது ஓகே, நேற்று சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் டென்ஷன் ஆகாமல் இருந்திருந்தால் இதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏன் எஃப்ஜே வந்துட்டு விஜய் போகிறத பார்த்து அப்படி பதறி ஓடுறாப்புல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.